நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஃப்ளட்டர் நியூவாக இது பண்ணுறாங்கன்னா பெவல் மாடிஃபையர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம இந்த இஷ்யூ என்ன ரீசனால் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணலான்றது பார்க்கலாம். ஓகே, 3 சேம் க்யூப்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, நான் மூணுக்குமே நான் உங்களுக்கு பெவல் மாடிஃபையர் என்ன இஷ்யூ வருது, அது எதுக்குனால அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த க்யூப் மாடிஃபையர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேனர் மாடிஃபையரில் போயிட்டு இந்த ஹெவல் மாடிஃபையர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து யூஸ் பண்ண இந்த கார்னர் ஸ்மூத்னிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து இங்கே பெவல் செக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த கார்னர் இதாகும், ப்ளஸ் நீங்கள் இந்த டீத்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் க்யூபில் வந்து பெவல் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் எல்லா சைட்ஸ்லையும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக பெவல் அப்ளை ஆகிருக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக க்யூபில் அப்ளை ஆகிற ஸ்டைல். ஓகே, ஸோ there is no issues in this cube. ஓகே, ஸோ நான் இப்போ செகண்ட் க்யூபுக்கு வந்து அதே பெவல் மாடிஃபையர் ஆட் பண்ணுறேன். சேம் மாடிஃபையர் டேப்ஸில் போய் பெவல். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ளை ஆகிருக்கும் பெவல். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து தப்பாக அப்ளை ஆகிருக்குது உங்களுக்கு தெரியும். சேம் இந்த க்யூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இதே நேரத்தில் இந்த க்யூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்ளை ஆகிருக்க மாதிரி தெரியும். இது என்ன ரீசன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த ஓவர்லை இதில் பண்ணிங்கன்னா ஃபேஸ் ஓரியன்டேஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபேஸஸ் எல்லாமே ப்ளூ கலரில் இருக்குது, இந்த ஒரு ஃபேஸ் மட்டும் ரெட் கலரில் இருக்குது. இந்த ஃபேஸ் வந்து சேம் அப்படியே ஆப்போசிட்டாக தெரிஞ்சிருக்கு. அதுதான் ரீசன். பேர் தான் ஃப்ளிப் நார்மல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ நம்ம இந்த இஷ்யூவை எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னா, டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எடிட் மோட்குள்ளே போகிறதுக்கு மேக் ஷூர் ஃபேஸ் செலக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நமக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்க ஃபேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் என்ன கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ளிப்னு ஒரு ஆப்ஷன், ஃப்ளிப் நம்பர்ஸ். ஓகே, இந்த ஃப்ளிப்பை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த ஃபேஸும் ப்ளூ ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்படியே ஜாமெட்ரியில் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, நான் இந்த க்யூப் வந்து நமக்கு சேம் லைக் த பிஃபோர் க்யூப் இந்த க்யூப் மாதிரி வந்து நமக்கு சூப்பராக கரெக்டாக பெவல் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நார்மல் ஸ்வீப்பாக இருக்க வந்து ஒரு இஷ்யூ மெயினாக ஃபேஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த 3வது க்யூப்பில் வந்து நான் பெவல் ஆட் பண்ண போகிறேன். இந்த க்யூப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து சேம் மாடிஃபையர் ஸ்டெப்பில் போய் பெவல் ஆட் பண்ணுறேன். இந்த க்யூப்பில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த க்யூப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இதாக பெவல் ஆகிருக்கும். சேம் இங்கே மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பெவல் ஆகிருக்கும். ஆனால் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணாலும் பெவல்ஸ் செக்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் இங்கே மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எந்த மாதிரி இஷ்யூஸ்னால் உங்களுக்கு வந்து இந்த ஜாமெட்ரியில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா, நீங்கள் வந்து ஃப்ரேம் சர்ச் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெர்டிசஸ் வந்து நான் செலக்ட் பண்ணால் எனக்கு வந்து இங்கே வந்து வெர்டிசஸ் 1 காமிக்கும். சேம் லைக் இந்த வெர்டிசஸும் 1 காமிக்கும். ஸோ இந்த ஜாமெட்ரியில் நான் ப்ராப்ளம். நான் இந்த வெர்டிசஸ் மட்டும் பாக்ஸ் செலக்ட் பண்ணேன். இதில் மட்டும் எனக்கு 2 வெர்டிசஸ் காமிக்கும். என்னென்னா இங்கே வந்து டூப்ளிகேட் வெர்டிசஸ் ஒன்று இருக்குது. எப்படி நான் உங்களுக்கு சேம் ஸ்விட்ச் டு இந்த இதை மட்டும் நான் மூவ் பண்ணிட்டுருக்கேன். இந்த வெர்டிசஸை மட்டும் இந்த வெர்டிசஸை மட்டும் நான் மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேம் அகைன் இன்னொரு வெர்டிசஸ் இருக்குது. இதே நான் இந்த வெர்டிசஸை மூவ் பண்ண இருக்குது. சேம் ஷேப்பே டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக 2 வெர்டிசஸ் வந்து சேம் பிளேஸில் இருக்குது. இது வந்து மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணுறப்ப வந்து வரும். இதை எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுறதுனா, இந்த வெர்டிசஸ் மட்டும் இந்த வெர்டிசஸ் மட்டும் ஹோல் க்யூபே செலக்ட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் வெர்டிசஸில்
இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன ப்ரெஸ் பண்ணால் எம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வெர்டிசஸ் நம்ம மெர்ஜ் பண்ணுறதுக்கு இது பண்ணும். மெர்ஜ் பை டிஸ்டன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 2 வெர்டிசஸும் மெர்ஜ் ஆகி சிங்கிள் வெர்டிசஸ் ஆகிடும். ஓகே, இப்போ நான் திரும்ப வந்து நான் பேவர் அப்ளை பண்ணுறேன். இதில் பேவர் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த பேவர் அந்த க்யூப் வந்து குட். ஓகேவா, எல்லா சைடும் பேவர் கரெக்டாக அப்ளை ஆகிருக்கு. ஸோ இதுதான் மோஸ்ட் காமனாக எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் பெவல் மாடிஃபையரில். தேங்க்யூ. வேறு ஏதாவது இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணி சொல்லுங்கள், நான் ரிசல்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், பை.